ஹாய். இன்றைக்கி சஷ்டி ஆரம்பிக்குது இல்லையா, அதனால் குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூவெல்லாம் பறிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய பூக்கிறது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டியும் இந்த சங்குப்பூ தான். சங்குப்பூ வந்து சிவனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே நிறைய பூக்கும். அது ரெண்டுத்தையும் கட்டி வச்சுட்டு வாசலில் பூ போட வைக்கணும் தண்ணியில். அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது நார்மலாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்கிறதுனால நம்ம அது சின்னதாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசுனால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு சின்னதாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் கேசரி கிண்டிடலாம். கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, இன்னொன்று நல்லா வர்றதும் அது ஒன்று தான். அதனால் சரின்ட்டு கொஞ்சமாக ஒரு டீ கப்புக்கு ஒரு கப் மட்டும் கேசரி கிண்டிட்டு பூஜை பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பிரசாதம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். முடியுமான்னு தெரியல. சரி, நாளில் சஷ்டி ஆரம்பிக்குது, அதனால பண்ணலாம் அப்படின்ட்டு கேசரி பண்ணிகிட்ருக்கேன். கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. நம்மளால் டெய்லி கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் இருந்தாவது சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிரட்டை வச்சுருக்கேன் அடுப்பில். வீட்டில் வந்து சஷ்டி கவசம் போடுறது, அப்புறம் வந்து இந்த சாம்பிராணி பூவை போடுறதுலாம் டெய்லி ரொட்டீன் தான். அதனால் அதை நான் வீடியோ எடுக்கிறதில்ல. வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு பூ ரெடி பண்ணோம்ல, அதை வச்சுட்டு பூஜை பண்ணணும். எப்போவுமே தெருவாசலில் வந்து நீங்கள் கோலம் போடுவீங்களா, அதை விட அதுவும் போடணும். அதை மாதிரி நடப்படியில் தண்ணி தெளிச்சுட்டு எப்போவுமே விளக்கேற்றுங்க. கோலம் போடணுன்னா கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. இப்போ முன்னாடிலாம் நடப்படியில் தண்ணி தெளிச்சுட்டு தான் விளக்கேற்றுவாங்க. இப்போ யாரெல்லாம் அது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பூவெல்லாம் போட்டுட்டு சங்குப்பூ வந்து கெட்டி சிவனுக்கு போட்டேன். மிச்சம் நந்தியாவட்டையை வந்து 2ஆக ஷேர் பண்ணி 2 முருகன் ஃபோட்டோக்கும் போட்டுட்டு ஃபைனலாக பூஜை பண்ணியாச்சு. கேசரியும் கிண்டி பூஜை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நாள் வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு. நான் விரதம்லாம் இருக்க மாட்டேன். டெய்லி பூஜை மட்டும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.